Hi children, welcome to Math Rhythm. இந்த வீடியோல comparing quantitiesல exercise 7.1ல உள்ள sums எல்லாம் solve பண்ணலாம். exercise 7.1ல first sum என்ன கேட்டிருக்காங்க? Find the ratio of the following. இங்க கீழ கொடுத்திருக்க sumஸ்க்கெல்லாம் ratio find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? first one என்ன கொடுத்திருக்காங்க? Speed of a cycleக்கும் speed of a scooterக்கும் ratio find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Speed of a cycle 15 km per hour. Speed of a scooter எவ்வளோ? 30 km per hour னு கொடுத்திருக்காங்களா? Speed of a scooter 30 km per hour. இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் ratio find out பண்ணணும். Ratio of the speed of a cycle to the speed of a scooter is equal to நம்ம என்ன எழுதணும் 15:13 எழுதணுமா ஏன்னா speed of a cycle வந்து நமக்கு 15 km per hour speed of a scooter வந்து 30 km per hour ஸோ அப்போ நம்ம ரேஷியோ எப்படி எழுதணும் 15:30 இதுவே நமக்கு ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் எ ஸ்கூட்டர் டு த ஸ்பீட் ஆஃப் அ சைக்கிள் கேட்டிருந்தாங்கன்னா 30:15 எழுதணும் ஓகேவா இதை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எப்படி எழுதலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு 15/30 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 வரும் இல்லையா 15/30 சிம்பிளிஃபை பண்ணால் we will get 1/2 so what is the ratio of the speed of a cycle to the speed of a scooter this is equal to 1:2 ஓகேவா 15:13 எழுதிட்டு அதை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் நம்ம 15/30 எழுதியிருக்கோம் அதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு 1/2 கிடைக்குது ஸோ இதை ரேஷியோவில் எழுதணும்னா 1:2 எழுதுவோம் ஓகேவா இப்போ இதில் பி சம் என்ன கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் டு 10 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ரெண்டுமே வேறு வேறு யூனிட்டில் இருக்குது இது மீட்டர்ஸில் இருக்குது இது கிலோமீட்டர்ஸில் இருக்குது இப்போ நம்ம ரெண்டையுமே ஒரே யூனிட்டாக மாற்றிக்கணும் அப்போது 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்போ 10 கிலோமீட்டர்ன்றது 10 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 into 1000 10,000 மீட்டர்ஸ் ஓகே இப்போ நம்ம 5 மீட்டர் டு 10 கிலோமீட்டர்ன்றது 5 மீட்டர் டு 10,000 மீட்டர்னு எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ ரேஷியோ ஆஃப் 5 மீட்டர் டு 10 கிலோமீட்டர்ன்றது திஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் 5 மீட்டர் டு 10,000 மீட்டர் ஏன்னா நம்ம 10 கிலோமீட்டரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு 10,000 மீட்டர் வருது அப்போ இதை எப்படி எழுதலாம் 5:10,000 எழுதலாமா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எப்படி எழுதலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு 5/10,000 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we will get 1/2000 வருமா அப்போ வாட் இஸ் த ரேஷியோ 1:2000 புரியுதா நமக்கு ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு என்ன ரெண்டு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்களோ ரெண்டுமே ஒரே யூனிட்டாக இருக்கணும் அப்படி ஒரே யூனிட்டாக இல்லைன்னா சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் சி சம் என்ன கொடுத்துருக்காங்க 50 பைசே டு ₹5 கொடுத்துருக்காங்களா இது வந்து பைசையில் இருக்குது இது ருபீஸில் இருக்குது இல்லையா இப்போ நம்ம ரெண்டையுமே பைசையில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம் ₹1 இஸ் ஈக்குவல் டு 100 பைசே அப்போ 5 ரூபீஸ்க்கு எவ்வளோ பைசை வரும் ₹5 இஸ் ஈக்குவல் டு 500 பைசே ஓகேவா இப்போ நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ரேஷியோ ஆஃப் 50 பைசே டு ₹5 இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் 50 பைசே டு 500 பைசே கரெக்டா அப்போ நம்ம ரேஷியோ ஆஃப் 50 பைசே டு 500 பைசே எப்படி எழுதுவோம் 50:500ன்னு எழுதுவோம் இல்லையா 50:500 ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதணும்னா 50/500 இதை சிம்பிளிஃபை பண்ணால் we will get 1/10 இதை ரேஷியோவில் எழுதணும்னா 1:10ன்னு வரும் கரெக்டா ஸோ ரேஷியோ ஆஃப் 50 பைசே டு ₹5 இஸ் ஈக்குவல் டு 1:10 நெக்ஸ்ட் சம் போலாமா நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க கன்வெர்ட் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் டு பர்சன்டேஜ் இவங்க கொடுத்துருக்க ரேஷியோவை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் எப்படி பண்ணலாம் எப்போவுமே நம்ம பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இன்ட்டு 100 பண்ணணும் இல்லையா 100க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிவன் ரேஷியோ என்னன்னு எழுதிக்கலாம் ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு சம்க்கு 3:4ன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ரேஷியோக்கு நம்ம பர்சன்டேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் கொடுத்துருக்க ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4 பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இன்ட்டு 100 பண்ணணும் ஓகேவா அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் 4ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணால் 25 வரும் இல்லையா ஸோ 3 × 25 வந்து 75 இந்த ரேஷியோவை நமக்கு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் 75% வரும் உங்களுக்கு ரேஷியோ கொடுத்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா கிவன் ரேஷியோவை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிட்டு இன்ட்டு 100 பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதணும் ஓகேவா இப்போ அதிலே பி சம் போகலாம் பி வந்து ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 2:3ன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் கிவன் ரேஷியோவை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கலாம் 2/3 இன்ட்டு 100 இப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 200/3ன்னு வருமா ஸோ 200 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதணும் அப்போ 200 3ஆல் டிவைட் பண்ணால் 6 3s are 18 இல்லையா ரிமைனிங் 2 இந்த 0 கீழே கொண்டு வந்தால் 20 மறுபடியும் 6 3s are 18 ரிமைனிங் 2 அப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம் 66 ரிமைண்டர் 2 டிவைடட் பை 3 ஓகேவா ஸோ இதோட பர்சன்டேஜ் வந்து 66 2/3
இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 72% of 25 students are interested in mathematics. How many are not interested in mathematics னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25. அதில் 72% வந்து மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. எவ்வளோ பேர் நாட் இன்ட்ரெஸ்டட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25 கொடுத்துருக்காங்களா? இந்த 25ல் 72% வந்து they are interested in mathematics. ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 72% ஆஃப் 25 இல்லையா? 72% ஆஃப் 25. அப்போ 72%ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 72/100 இன்டூ 25. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 25ஐயும் 100ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 4 வரும் இல்லையா? 4 25s are 100. 4ஐயும் 72ஐயும் கேன்சல் பண்ணால் 18 ஸ்டூடெண்ட்ஸ். 72/4 பண்ணால் நமக்கு 18 ஆன்சர் வருது இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 18. இப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமெட்டிக்ஸ் தெரியும். இதுலேருந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து மேக்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமெட்டிக்ஸ். Number of students not interested in mathematics is equal to total number of students 25, number of students interested in maths வந்து 18. So 25 minus 18 நமக்கு 7 ஆன்சர் வரும் இல்லையா? So number of students not interested in mathematics வந்து ஆன்சர் 7. ஓகேவா? புரியுது அந்த சம்? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? A football team won 10 matches out of the total number of matches they played. If their win percentage was 40, how many matches did they play in all? ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபுட்பால் டீம் வந்து 10 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் எத்தனை மேட்சஸ் விளையாண்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதில் 10 மேட்சஸ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வின் பண்ண பர்சன்டேஜ் எவ்வளோனா 40. இந்த டீட்டெயில்ஸ்லேருந்து நம்ம how many matches did they play all, எவ்வளோ நம்பர் ஆஃப் மேட்சஸ் விளையாண்டுருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? நம்ம இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து எக்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் மேட்சஸ் 1 வந்து 10. நம்பர் ஆஃப் மேட்சஸ் 1 எவ்வளோ மேட்சில் வின் பண்ணியிருக்காங்க? 10. ஓகேவா? வின் பர்சன்டேஜ் எவ்வளோ? 40. வின் பர்சன்டேஜ் 40. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எத்தனை மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க? 10 வந்து பர்சன்டேஜ் வைஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் 40% வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸில் 40% தான் 10 இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 40% ஆஃப் x is equal to 10 எழுதலாமா? டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸில் 40% வந்து 10. அப்போ இதிலேருந்து நம்ம x ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ 40% ஆஃப் xனா 40/100 இன்டூ x. திஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். x is equal to 10 into 100 divided by 40. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல் ஆயிரும். 4ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 25. So total number of matches வந்து 25. So how many matches they played in all? 25 matches. ஓகேவா? புரியுது அந்த சம்ம? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? If Chameli had rupees 600 left after spending 75% of her money, how much did she have in the beginning? ஓகே, இப்போ சமேலிட்ட சம் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குது. ஓகேவா? அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறா? 75% ஸ்பெண்ட் பண்ணுறா. ஓகேவா? அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து 75%. ரிமைனிங் எவ்வளோ அவகிட்ட இருக்கும்? 25% மணி இருக்கும் இல்லையா கையில்? அந்த 25% மணி தான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 600 rupeesனு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்டில் 25% தான் 600. 75% ஸ்பெண்ட் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் டிட் ஷீ ஹாவ் இன் த பிகினிங். அவள்கிட்ட இனிஷியலாக இருந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவகிட்ட இருந்த டோட்டல் மணியை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, லெட் த இனிஷியல் அமௌண்ட் பி எக்ஸ். அமௌண்ட் லெஃப்ட் எவ்வளோ? அமௌண்ட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ₹600. அமௌண்ட் ஸ்பெண்ட் இன் பர்சன்டேஜ் எவ்வளோ? 75. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து 75%. அப்போ நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் லெஃப்ட் எவ்வளோ வரும்? 75% ஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 25% லெஃப்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 25%. 75% ஸ்பெண்ட் பண்ணிட்டா ஸோ லெஃப்ட் ஆகிருக்க அமௌண்ட் வந்து நமக்கு 25% தான் இருக்கும். இந்த லெஃப்ட் ஆகிருக்க அமௌண்ட் வந்து 600,
அது வந்து டோட்டல் அமௌண்ட்டில் 25%. டோட்டல் அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். 25% ஆஃப் எக்ஸ் எவ்வளோ ருபீஸ் 600 இல்லையா? டோட்டல் அமௌண்ட்டில் 25% தான் 600. அப்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸ்ன்றதா இனிஷியலாக அவள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்ததோ அதோட வேல்யூ. அப்போ 25%னா 25 divided by 100 into x is equal to 600. ஓகேவா? இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். x is equal to 600 into 100 by 25. இப்போ 25ஐயும் 100ஐயும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் you will get 4. அப்போ 4ஐயும் 600ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2400 இல்லையா? அப்போது சமேலிட்ட இனிஷியலாக இருந்த அமௌண்ட் எவ்வளோ? 2400. ஓகேவா? ஸோ அமௌண்ட் சமேலி ஹேட் in the beginning is equal to rupees 2400. புரியுது அந்த சம்ம? நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்போ 6th சம் என்னன்னு பார்க்கலாம். If 60% people in a city like cricket, 30% like football and the remaining like other games, then what percent of the people like other games? ஒரு சிட்டியில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளில் 60% வந்து கிரிக்கெட் லைக் பண்ணுறாங்க, 30% ஃபுட்பால் லைக் பண்ணுறாங்க. இதை தவிர மீதி ரிமைனிங் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க வந்து அதர் கேம்ஸ் லைக் பண்ணுறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் லைக் அதர் கேம்ஸ்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இஸ் 50 lakhs, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 50 lakh இருந்தாங்கன்னா ஃபைண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் ஹூ லைக் ஈச் டைப் ஆஃப் கேம். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 50 lakh இருந்தாங்கன்னா ஒவ்வொரு கேமும் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லைக் கிரிக்கெட். பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லைக் கிரிக்கெட் இஸ் ஈக்குவல் டு 60%. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லைக் ஃபுட்பால் வந்து 30%. ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லைக் ஃபுட்பால் இஸ் ஈக்குவல் டு 30%. இப்போ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் லைக் அதர் கேம்ஸ்னு கேட்டிருக்காங்களா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லைக் அதர் கேம்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் சேர்ந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லைக் பண்ணுறாங்களோ அதை 100லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லைக் அதர் கேம்ஸ் வந்துடும். அப்போது 100லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 100 minus 60 plus 30. This is equal to 100 minus 90. ஓகேவா? 60% வந்து கிரிக்கெட் லைக் பண்ணுறாங்க, 30% ஃபுட்பால் லைக் பண்ணுறாங்க. ஸோ அதர் கேம்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லைக் பண்ணுறாங்கன்னா நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 60 30 ஆட் பண்ணிவிட்டு 100லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 100 minus 90 நமக்கு 10 வரும் இல்லையா? ஸோ 10% ஆஃப் பீப்புள் லைக் அதர் கேம்ஸ். நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் 50 lakhs. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் ஹூ லைக் ஈச் டைப் ஆஃப் கேம். ஒவ்வொரு டைப் ஆஃப் கேமுக்கும் நமக்கு பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கிரிக்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் கிரிக்கெட் திஸ் இஸ் ஈக்குவல் டு கிரிக்கெட் லைக் பண்ணுறவங்க பர்சன்டேஜில் 60. அப்போது நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் கிரிக்கெட் இஸ் ஈக்குவல் டு 60% ஆஃப் 50 lakhs. ஓகேவா? அப்போ 60% ஆஃப் 50 lakhsன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? 60 by 100 into 50 lakhs. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 30 lakhs வரும். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் கிரிக்கெட் இஸ் ஈக்குவல் டு 30 lakh. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் ஃபுட்பால். பர்சன்டேஜில் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க? 30% இல்லையா? ஸோ 30% ஆஃப் 50 lakhs நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 30% ஆஃப் 50 lakhs நமக்கு எவ்வளோ வரும்? 30 by 100 into 50 lakhs. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 15 lakhs ஆன்சராக வரும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் ஃபுட்பால் வந்து 15 lakh. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் அதர் கேம்ஸ். பர்சன்டேஜில் நமக்கு 10% கிடச்சிருக்கு இல்லையா? நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் அதர் கேம்ஸ் வந்து 10% ஆஃப் 50 lakhs. ஸோ அப்போ 10% ஆஃப் 50 lakhs எவ்வளோ வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 10 by 100 into 50 lakhs. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணால் நமக்கு 5 lakhs ஆன்சராக வரும் இல்லையா? ஸோ 5 lakh people லைக் அதர் கேம்ஸ். இப்போ இந்த எக்ஸசைஸில் உள்ள சம்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கா உங்களுக்கு? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.